இந்தியா வெர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா முதல் ஓடிய மேட்ச்ல இந்தியாவுக்கு ஒரு மரண பயத்தை காமிச்சாங்க சவுத் ஆப்பிரிக்கா. இந்தியாவுக்கு இரண்டாவது ஓடிய மேட்ச்ல மறுபடியும் ஒரு சவால் காத்துக்கிட்டு இருக்கு. டிசம்பர் 3ஆம் தேதி சும்மா வேற லெவல் மேட்சா இருக்க போகுது. இந்த மேட்ச் ஒரு ஃபயர் ஃபேக்டருக்கு செம்மையா இருக்க போகுது மேட்ச். ஏன்னா இந்த மேட்ச் ரெண்டு டீமுக்குமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு மேட்ச். எதனால அப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, இந்தியா இந்த மேட்சை ஜெயிச்சாங்க அப்படின்னா சீரீஸை அழகா தூக்கிட்டு போயிடுவாங்க. ஆனா சவுத் ஆப்பிரிக்கா நாங்க அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு சீரீஸை விட மாட்டோம் அப்படின்ட்டு அவங்களும் போராடுவாங்க. அவங்க இந்த மேட்சை ஜெயிச்சாங்கன்னா சீரீஸ் ஈக்குவல் பண்ணுவாங்க. ஒண்ணுக்கு ஒன்று ஈக்குவல் பண்ணி ஒரு சீரீஸ் ஒரு டிசைடர் மேட்ச் வந்தா இன்னமும் ஒரு ஃபயரா இருக்கும். ஆனா இந்திய அணி அப்படி விடக்கூடாது. சவுத் ஆப்பிரிக்கா வேற லெவலா இருக்கிறாங்க. பிளஸ் ஃபர்ஸ்ட் ஓடிய மேட்ச்ல பார்த்துருப்பீங்க, 11 ரன்னுக்கு 3 விக்கெட் இழந்தாலும் பிளஸ் அதுக்கப்புறம் என்னமா ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ்ங்கிறத வெளிப்படுத்தினாங்கிறது உங்களுக்கே தெரியும். பிளஸ் மரண பயத்தை காமிச்சாங்க முதல் ஓடிய மேட்சஸ்ல. ரெண்டாவது ஓடிய மேட்ச் பிளஸ் எங்க நடக்குது, பிளஸ் பிட்ச் ரிப்போர்ட், பிளஸ் எப்படி எல்லாம் இருக்க போகுது கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி உங்க சப்போர்ட்டிங் ஆதரவு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். லைக் பண்ணாம வீடியோ நிறைய நண்பர்கள் பார்க்குறாங்க. லைக் பண்ணீங்கன்னா இன்னமும் நிறைய நண்பர்களுக்கு நம்ம வீடியோ கொண்டு போய் சேர்க்கும். அதனால மறக்காம நம்ம வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணுங்க. வாங்க தெளிவா வீடியோ முழுசா பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க நண்பர்களே. வணக்கம் நண்பர்களே. இந்தியா வெர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா முதல் ஓடிய மேட்ச் பாத்தீங்கன்னா நம்மளோட எம்எஸ் தோனியோட ஊர்ல ராஞ்சியில் நடந்தது. இந்த மேட்ச்ல இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சி 349ங்கிற ஒரு இமாலய இலக்கு கொடுத்தும் இந்தியாவால அவ்வளவு சீக்கிரம் சாதாரணமா இந்த மேட்ச் வின் பண்ண முடியல. 11 ரன்னுக்குலாம் 3 விக்கெட் எடுத்து முடிஞ்சுதுரா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் சவுத் ஆப்பிரிக்கா ஒரு பயங்கரமான ஒரு பவுன்ஸ் பேக்குங்கிறது ஆனாங்க. எக்ஸ்பெஷலி அவங்களோட மிடில் ஆர்டர் வரைக்கும் லோயர் ஆர்டர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் பேட்டிங் ஆடுறாங்க. அவங்களோட எல்லா 11 பேரும் பார்த்தீங்கன்னா செம்மையா பேட்டிங் ஆடுறாங்க. யாருமே பார்த்தீங்கன்னா இவர் வெறும் பவுலர் தாயா, இனிமே கேம் முடிஞ்சு போச்சியா, இது கேம்ல உசுறு இருக்கா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாத அளவுக்கு 11 பேருமே சும்மா வேற லெவலா பேட்டிங் ஆடி இந்தியாவுக்கு ஒரு வேற லெவல் நெருக்கடியை முதல் ஓடிய மேட்ச்ல கொடுத்தாங்க. அந்த ஒரு நெருக்கடி ரெண்டாவது ஓடிய மேட்ச்லயும் கொடுப்பாங்களா? முதல் ஓடிய மேட்ச் இந்தியாவுக்கு சாதாரணமா வெற்றி கிடைக்கல. ஒரு போராட்டத்தின் மூலியமா தான் இந்தியாவுக்கு வெற்றி கிடைச்சிருக்குன்னு சொல்லி ஆகணும். ஏன்னா ஒருத்தரோட இந்தியாவோட முகத்துல பிளேயர்களோட ஒருத்தரோட முகத்திலையும் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் நாங்கள் அசால்ட்டா ஜெயிச்சுட்டோயா அப்படின்ட்டு யாருமே நினைக்கல. எப்பாடா ஒரு வழியா ஜெயிச்சுட்டோம்டா அப்படின்னு தான் நினைச்சிருப்பாங்களே தவிர அசால்ட்டா சவுத் ஆப்பிரிக்கா நாங்கள் வீழ்த்தணும்னு யாருமே நினைச்சிருக்க மாட்டாங்க. இந்திய ரசிகர்களும் அப்படி நினைச்சிருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு வேற மாதிரியே நடந்தது. முதல் ஓடிய மேட்ச் பயங்கர ஒரு த்ரில்லர் மேட்சா இருந்தது ஃபர்ஸ்ட் ஓடிய வரைக்கும். ஓகே, இப்போ ரெண்டாவது ஓடி மறுபடியும் இந்திய அணிக்கு ஒரு சவால். ஒரு ஓடியை 1-0 முன்னிலை வகிச்சுட்டு இருக்கோம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஓடியை ஜெயிச்சுட்டாங்கன்னா 2-0 அப்படின்ட்டு நம்ம சீரீஸை அழகா தட்டி தூக்கிட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் சவுத் ஆப்பிரிக்கா ஒரு மேட்ச் ஜெயிச்சாலும் பிரச்சனை இல்லை, அவங்க ஒயிட் வாஷ் பண்ணணும் அப்படின்னு நோக்கத்தில் கூட இந்தியா விளையாடலாம். அதனால இந்த மேட்ச் ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு மேட்ச். ஆனால் சவுத் ஆப்பிரிக்கா விட மாட்டாங்க. நாங்களும் இந்த மேட்ச் சீரீஸை ஈக்குவல் பண்ணுவோம் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அதனால இந்த மேட்ச் ஒரு பரபரப்புக்கு பஞ்சமே இல்லாத ஒரு மேட்சா தான் இருக்க போகுது. ஓகே, இந்த மேட்ச் எங்கதாயா நடக்குதுன்னா இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ராய்ப்பூர்ல நடக்குது. இங்கே இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இன்டர்நேஷனல் மேட்ச் மட்டும்தான் நடந்திருக்கு. அது 2023ல நடந்திருக்கு. அந்த மேட்ச்ல இந்தியா ஜெயிச்சிருக்காங்க. அது நியூசிலாந்துக்கு எதிராக நடந்த ஒரு மேட்ச். அந்த மேட்ச்ல என்னமா இருந்தது தெரியுமா? வேற மாதிரி இருந்தது. எக்ஸ்பெஷலி இந்தியன் டீமோட ஃபாஸ்ட் பவுலர் முகமது ஷமி, சிராஜ், ஹர்திக் பாண்டியான்னு 3 பேருமே வேற லெவலா பவுலிங் பண்ணி நியூசிலாந்து டீமை பொட்டலம் கட்டுவாங்க. நியூசிலாந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சி 108 ரன்னுக்குலாம் ஆல் அவுட் ஆவாங்க. அந்த மேட்ச் ரோஹித் சர்மா ஒரு அருமையான ஆஃப் செஞ்சுரி அடிச்சு நியூசிலாந்து பவுலர்ல பிரின்னு பிரிப்பாரு. ஈஸியா 20 ஓவர்ல இந்த மேட்ச் கம்ஃபர்டபுளா 8 விக்கெட் வித்தியாசத்துல ஜெயிச்சு முடிப்பாங்க. அந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா அந்த ஒரே ஒரு மேட்ச் மட்டும்தான் இந்த ராய்ப்பூர்ல நடந்திருக்கு. அது ஒரு லோ ஸ்கோரிங் டோட்டலா இருந்திருக்கு. ஆனா இந்த வெனியோட ஆவரேஜ் ஸ்கோர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 280லிருந்து 300 வரைக்கும் இந்த வெனியோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் இருக்கு. அதனால ஒரு 320க்கு மேல ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கிற டீம் ஸ்கோர் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு தான் இந்த வெனியோட வெற்றிங்கிறத உறுதிப்படுத்திடலாம். அந்த அளவுக்கு நல்ல ஒரு பேட்டிங் ஆவரேஜ் உள்ள ஒரு பிச்சு தான் இருந்திருக்கு. இருந்தாலும் நியூசிலாந்து மோசமான ஒரு தோல்வி அடைஞ்சிருக்காங்க. ஓகே, இந்த வெனியூவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னருக்கா ஃபாஸ்ட் பவுலருக்கா நியூ பால்ல செம்மையா இந்த பிச்சில்
ஃபாஸ்ட் பவுலருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது தெளிவா ஸ்டேட்மெண்ட் வந்து குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் போக போக தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பின்னருக்கு அட்வான்டேஜ்ங்கிறது கம்பல்சரி வந்து கிடைக்கும். செகண்ட் இன்னிங்ஸ் ரொம்ப 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 கஷ்டம். இங்க டாஸ் வின் பண்ற கேப்டன் கம்பல்சரி சேஸ் பண்றதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. ஏன்னா, இப்போ வந்து டியூ ஃபேக்டர் வரதுனால பார்த்தீங்கன்னா, ரொம்ப பவுலிங் பண்றதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும். பந்து வழுக்கும். பிளஸ் நம்ம எதிர்பார்க்கிற இடத்துல பவுல் பண்ண முடியாது. ஃபுல் டாஸா விழுவும். பிளஸ் நெறைய மிஸ்டேக்குங்கிறது பவுலர்கள் பண்றதுனால வந்து பண்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கும். டேனுங்கிறது சுத்தமா கிடைக்காது. அப்ப கை வலிக்கிறனால வந்து பிட்ச்ல அந்த அளவு பனிப்பொழிவு இருந்ததுன்னா, டேனுங்கிறது சுத்தமா கிடைக்காது. ஸ்பின்னராலயும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஃபாஸ்ட் பவுலராலயும் ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, டாஸ் வின் பண்ற கேப்டன் நாங்க வந்து சேஸ் பண்றேன்னு தான் ஒரு முடிவு எடுப்பாங்க. ஆல்மோஸ்ட் இந்த வென்யூல சேஸ் பண்ண டீம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வெற்றியும் பதிவு பண்ணியிருக்காங்க. இந்தியா தான் ஜெயிச்சிருக்காங்க ஒரு மேட்ச பொறுத்தவரைக்கும். அதனால இந்த பிட்ச பொறுத்தவரைக்கும் இதுதான் கண்டிஷன் தெளிவா சொல்லிட்டேன். ஆவரேஜ் ஸ்கோர் நல்லா இருக்கு. ஃபாஸ்ட் பவுலர் நல்லா பண்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் பிடிக்கிற டீமுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஏன்னா பனிப்பொழிவுனால நல்ல பேட்டுக்கு பால் வரும். அதனால யூஸ்ஃபுல்லாவே இருப்பாங்க. ஓகே. இந்தியா இந்த மேட்ச்ல கம்பல்சரி ஜெயிச்சே ஆகணுங்க. ஏன்னா தொடர் டெஸ்ட் சீரிஸ்ல ஒயிட் வாஷ் ஆயிருக்கும். ரசிகர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, சும்மா கொந்தளிச்சுட்டு இருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்கா ஒயிட் வாஷ் பண்ணுங்க அப்படின்னு பயங்கரமா வந்து கொந்தளிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா அந்த அளவுக்கு இந்தியாவ 2க்கு 0 அப்படின்னு ஒயிட் வாஷ் டெஸ்ட் சீரிஸ்ல பண்ணது ரசிகர்கள ரொம்பவும் பாதிச்சிருக்கு. இந்தியன் டீமே வந்து பாதிச்சிருக்கு. அதனால இந்த மேட்ச் இந்தியன் ஸ்குவாடுக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு மேட்ச். இந்தியா இந்த மேட்ச் கம்பல்சரி ஜெயிச்சு அடுத்து மட்டும் இல்லாம 3வது ஓடியுமே ஜெயிச்சு சவுத் ஆப்பிரிக்கா ஒயிட் வாஷ் பண்ணணும். சவுத் ஆப்பிரிக்கா வேற மாரி விளையாண்டுட்டு இருக்காங்க. 11 பேருமே பார்த்தீங்கன்னா, குட் கிரிக்கெட் விளையாடுறாங்க. 11 பேருமே பக்காவா இருக்காங்க. பேட்டிங்கு, பவுலிங்கு, ஃபீல்டிங்ன்ட்டு சும்மா மாஸ் காமிச்சிட்டு இருக்காங்க. அந்த மாரி அணிக்கு எதிரா இன்னைக்கு 2வது ஓடியே, நாளைக்கு 2வது ஓடி விளையாட போறோம். வேற மாரி இருக்க போது. இப்ப உங்களிடத்துல ஒரு கருத்த வந்து நான் வந்து முன்வைக்கிறேன். இந்தியா வெர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா 2வது ஓடிய மேட்ச் இந்தியா ஜெயிப்பாங்களா? சீரிஸ வின் பண்ணுவாங்களா? இல்ல சவுத் ஆப்பிரிக்கா அவ்வளோ சீக்கிரம் மேட்ச விடாமுயற்சியோட போராடி இந்த மேட்ச் அவங்க ஜெயிச்சு சீரிஸ 1க்கு 1ன்னு ஈக்குவல் பண்ணுவாங்களா? அப்படிங்கிறத நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு, மறக்காம நம்மளோட சந்துரு சிக்ஸர் யூடியூப் சேனலுக்கு இப்பதான் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, சேனல லைக் பண்ணி, ஷேர் பண்ணி உங்க சப்போர்ட்டிங் ஆதரவையும் குடுத்தீங்கன்னா ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை ஃபிரெண்ட்ஸ்.